Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 549 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். காதலிக்கிறது எல்லாருக்கும் சகஜமா வர ஒரு உணர்வு. ஆனா அதுவே ஒரு அமானுஷத்துக்கு காதல் வருமா? அப்படி ஒரு அமானுஷம் உங்க மேல காதல் வயப்பட்டா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கேரளாவிலிருந்து இக்பால் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இக்பாலுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய பேர் ஆலியா. ஸோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஃபாத்திமா. ஸோ இவங்க எல்லாரும் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ட்ரிவாண்ட்ரமை சேர்ந்தவங்க. ஸோ திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே தான் அவங்களுடைய குடும்பம் இருக்குது. ஸோ அக்கா தங்கை, அதுக்கப்புறம் அம்மா அப்பா, 4 பேர் கொண்ட அழகிய குடும்பம். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இவங்களுமே அந்த டைமில் வந்து +2 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ட்வின்ஸு. ஸோ +2 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து டியூஷன் போகிறது, இப்படி தான் இவங்களுடைய ஷெடியூலிங் எல்லாமே இருந்தது. ஸோ இதில் ஃபாத்திமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவுட் கோயிங்கான ஒரு பர்சன். ஆனால் ஆலியா வந்து யாருக்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாங்களாம். ரொம்பவும் செக்யூர்டான ஒரு பர்சனா. ஸோ மற்றவங்களை பார்த்தாலே வந்து பேசணுமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் அவங்க. ஸோ 2 பேரும் கான்ட்ராஸ்டிங்கான சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த டியூஷனுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க வந்து ஃபாத்திமா அவங்களுடைய மற்ற நண்பர்கள், மற்ற தோழிகள் கூடலாம் நல்லா பேசி பழகுவாங்க. ஆனால் ஆலியா யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, தனியாக தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஓன் ட்வின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஃபாத்திமா, அவங்க கிட்ட கூட பேச மாட்டாங்களாம். ஸோ இப்படியே இவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டே இருக்கு. 12th போர்டு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. ஸோ படிப்பு அப்படின்றது ஃபுல் தயாரியில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க வழக்கம் போல் டியூஷனுக்கு வந்து போயிருக்காங்க. டியூஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது அவங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு தோழி, அவங்களுக்கு பர்த்டே போல இருக்கு. ஸோ ஃபாத்திமாவும் ஆலியாவும் 2 பேரும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காங்க. கேக் எல்லாமே கட் பண்ணுறாங்க. ஃபாத்திமா வழக்கம் போல் அவங்களுடைய தோழிகள் கூட சேர்ந்து சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆலியா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து வெளியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்திலே வந்து குர்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேர் வந்து குர்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகுதுங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே அப்சரா மாதிரி இருக்குங்க, அவ்வளோ அழகா. இன்ஃபேக்ட் அவங்க வந்து புர்காலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நடந்து போகும்போது அவங்களுடைய பியூட்டி இவங்களுக்கே வந்து பொறாம வருது, ஆலியாவுக்கே. ஆலியாவே ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஸோ என்ன கூட அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக லைட்டாக பொறாமல் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பொறாமல் வருது. ஸோ அந்த பொண்ணு, அந்த குர்பான் அப்படின்ற பொண்ணு நடந்து போகுதுங்க. நடந்து போயிட்டு அந்த பொண்ணு வந்து ஆலியாவை பார்க்குது. ஆலியாவை பார்த்து அதே இடத்துல நிற்குதுங்க. நின்றுட்டு ஆலியாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குதுங்க. ஆலியா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயுமே பேச மாட்டாங்க. புதுசாக இருக்கிற நபர்கள்கிட்ட கண்டிப்பாக பேசவும் மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஆலியாவுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம பேசே ஆகணுமே, இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னுலாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ குர்பான் வந்து சிரிக்கிறாங்க, ஆலியாவும் திரும்பி சிரிக்கிறாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உரையாடுறாங்க. கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க. அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபாத்திமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அவங்களுடைய தோழிகள் கூடலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்குறாங்க, என்னடா தன்னுடைய சிஸ்டரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வராங்க. ஆலியா ஆலியா அப்படின்னு கூப்பிட்டுட்டே
வெளியே வராங்க. கரெக்டாக அவங்க வெளியே வரும்போது ஆலியாவும் திரும்புகிறாங்க. இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த குர்பான் அப்படின்ற ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ஆலியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி ஷை டைப் போல் இருக்கு, யாருக்கிட்டையும் புதுசாக பேச மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கும் எனக்கு தோணுன மாதிரியே என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு தோணியிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க. ஆனால் அந்த குர்பான்ற பொண்ணு எங்கேயுமே இல்லை. சரின்ட்டு கிளம்பி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆலியாவுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஆலியா கிட்ட நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆலியா ஏற்கனவே ரொம்ப ஃபேராக வெள்ளையாக இருப்பாங்களாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த பர்த்டே பார்ட்டிலேருந்து திரும்பி வந்தாங்களே, திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வெள்ளையாக இருக்காங்க. அதை விட ஒரு 4 மடங்கு வெள்ளையானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பளபளன்னு ஆகிட்டு இருக்கு. ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங் அடிக்குது. என்னடா இது, நம்மளுடைய பொண்ணு இவ்வளோ பளபளன்னு அப்சரா மாதிரி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, என்ன ஆலியா ரொம்ப பளபளன்னு இருக்க, ஏதாவது மேக்கப்லாம் போட்டிருக்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு மேக்கப் போடுறது சுத்தமாக பிடிக்காது. இல்லை அம்மி, நான் வந்து மேக்கப்லாம் போடல, அப்படியே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ நல்லா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. திடீர்னு நம்மளுடைய ஃபேஸில் ஒரு ஷைனிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஆலியா போய் படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் கனவுல ஃபுல்லாக அந்த குர்பான் தாங்க வராங்க. குர்பான் நடந்து வருது, குர்பான் கிட்ட இவங்க வந்து பேசுறது, இந்த மாதிரி காட்சிகள் தான் இவங்களுடைய கனவுல திரும்பி திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பற்றி நம்ம ஃபாத்திமா கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம ஏன் வந்து ஃபாத்திமா கூடயே போகணும், ஒரு நாள் என்ன பண்ணலாம், ஃபாத்திமா கூட டியூஷனுக்கு போயிடலாம், ரிட்டர்ன் வரும்போது நம்ம உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரலாம், திரும்பி அந்த தோழியோடைய வீட்டு பக்கமே வந்தால் குர்பானை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பியும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கிளம்பிடுறாங்க டியூஷன்லேருந்து. எனக்கு வயிறு வலி, எனக்கு வந்து முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இருந்துட்டு லேட்டாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கரெக்டாக அந்த தோழியோடைய வீடை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணி ஒரு சந்து திரும்புமா. அந்த சந்து திரும்பணுன்னே குர்பான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காகவே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. குர்பானை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைமை பார்க்குறாங்க. ஐயோ, ஃபாத்திமா வர டைம் ஆயிடுச்சு, நான் வேறு உடம்பு சரியில்லைன்னு வேறு டியூஷன்லேருந்து வந்துட்டேன், சரி குர்பான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடுறாங்க. இவங்க ஓடினது வந்து ஃபாத்திமா பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபாத்திமா வந்து ஆலியா ஓடுனதை வந்து பார்த்துருக்காங்க. நேராக ஃபாத்திமாவும் வீட்டுக்கு வராங்க. ஆலியா கிட்ட, ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பொய் சொன்னேன், நான் எதுவுமே பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்கிறாங்க. இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டியூஷன்லேருந்து சீக்கிரம் கிளம்பி வந்தேன், திடீர்னு என்னை பார்த்தோன்னே ஏன் ஓடுனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, அப்படி நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் வந்து அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பயந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நடந்தது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குர்பான் வந்தது, அவங்க பர்த்டே பார்ட்டியில் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்தது, அதனால் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆலியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி குர்பானை வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஆசை வருது, அவங்களுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அப்சரா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னலாம் வந்து பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. இதில் லைட்டாக ஃபாத்திமா வந்து ஜெலஸ் ஆகுறாங்க. என்ன இது, ஒரு பொண்ணை வந்து இப்படி வந்து வர்ணிக்கிறேன், நீ என்ன லவ்வா பண்ணுற அப்படின்னா, இல்லை லவ்வெல்லாம் பண்ணல, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக வேறு ஆகிட்டாங்க, ஒரு நாள் தான் பார்த்துருக்கேன், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு வந்து உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா கேட்குறாங்க. ஒரு லாஜிக்கலான குவெஸ்டின். ஆனால் குர்பானை பற்றி பேசினாலே இவங்களுக்கு வந்து கோபம் வருது. ஏன்னா பொசசிவ் ஆகுறாங்க. குர்பானை பற்றி நீ எதுவுமே பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆலியா சண்டை போடுறாங்க. சரிப்பா விட்டுடுப்பா, நான் எதுவும் பேசலை, நாளைக்கு நானும் வரேன், எனக்கும் நீ உன்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கு வா இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆவலோடு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஃபாத்திமாவும் ஆலியாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க, நிற்கிறாங்க, குர்பான் வரவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் போகிறாங்க, குர்பான் வரவே இல்லை. இப்படியே ஒரு வாரம் ஆகுதுங்க. 1 வாரமாகியும் குர்பான் வரவே இல்லை. ஃபாத்திமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரல. அதுக்கப்புறம் இன்னொரு 1 வாரம் ஆகுது, இன்னொரு 1 வாரம் ஆகியும் குர்பான் வரவே இல்லை. 1 மாதம் ஆகுது, 1 மாதம் ஆகியும் குர்பான் வரவே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தியா என்னமோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொன்னேன், 1 மாதமாக நம்ம டெய்லியும் அதே ரூட்டில் உன் கூட வந்து நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பொண்ணு கண்ணிலேயே
படலையப்பா, அந்த பொண்ணு உன்னை ஃப்ரெண்டாலாம் நினைக்கல, சும்மா ஏதோ அவனை பேசிட்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்முன்னு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியாவுக்கு மிகவும் மன வருத்தத்தை வந்து கொடுக்குதுங்க. ஆலியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் குர்பான் இப்படி பண்ணும், ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கணும், ஏன் என்னை வந்து பார்க்கல, எவ்வளோ க்ளோஸாக பேசணும், அவளுடைய நம்பரும் கூட நான் வாங்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கும்போது கனவுல திரும்பியும் குர்பான் தான் வராங்க. அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு கார்டன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கார்டனில் குர்பான் மட்டும் தனியாக அவங்களுடைய புர்கா போட்டு நடந்து வர மாதிரி ஒரு கனவு வந்து இவங்க காண்றாங்க. நடந்து வந்து ஆலியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் கனவு காண்றாங்க. எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காரும்போது ஃபாத்திமா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு தான் இருக்காங்க. என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு போது, இல்லை நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து என்னடி தூக்கத்திலேயே வந்து சிரிக்கிற, அப்படியே வந்து சந்தோஷப்படுற மாதிரி எக்ஸைட்டட் ஆகிற மாதிரி பண்ணுற, திடீர்னு இப்போ எழுந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கனவுல குர்பான் வந்தா, ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து குர்பான் கண்டிப்பாக என்னை மீட் பண்ண வருவான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னா நீ இந்த குர்பான் கதையை விடலையா, நீ எனி டைம் அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது, தயவு செய்து அவளை பற்றி எதுவும் யோசிக்காத, நீ பாட்டுக்கு கம்முன்னு உன்னுடைய வேலையை பாரு, கம்முன்னு படுத்து தூங்கி, இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. பயந்துட்டு ஆலியாவும் கம்முன்னு படுத்துடுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து ஃபாத்திமா நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மாதமாக ஆலியாவுடைய ஃபேஸில் அவ்வளோ அளவுக்கு பிரைட்னஸ் இல்லை. இந்த கனவு காண்டுட்டு இவங்க எழுந்து உட்கார்றாங்க தெரியுமா, அப்போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ஒரு 4 மடங்கு வெள்ளையாக பயங்கரமாக பல அப்படியே ஷைனிங் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷைனிங் அடிச்சிருக்குங்க. இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்ன இவ அந்த பொண்ணை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்காளே, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே டவுட் வருது. சரி ஏதோ ஒன்று பாடியில் ஏதோ ஹார்மோனல் சேஞ்சஸ் போல் இருக்குது, அதனால் இந்த மாதிரிலாம் வருது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வந்து தொலைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்க பாட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆலியா எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு குர்பானை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஃபாத்திமாவுக்கு செம்ம ஃபீவருங்க. ஃபீவர்னா ஃபீவர், அப்படிப்பட்ட ஒரு ஃபீவர். அவ்வளோ ஃபீவர் வச்சுட்டு நம்ம டியூஷனுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா வந்து டியூஷனுக்கு போகலை. ஆலியா மட்டும் தனியாக டியூஷனுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. டியூஷனுக்கு போகிறாங்க. கரெக்டாக போய்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோழியுடைய வீடை கிராஸ் பண்ணி தானே போகணும். கரெக்டாக அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா குர்பான் இவங்களுக்காகவே வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஏன் ஒரு மாதமாக என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வேலையாக இருந்தேன், இந்த பக்கம் வரவே இல்லை, நான் எனக்குமே உன்னை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது, ஸோ இந்த பக்கம் நீ வருவியா வரமாட்டியா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் நான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி நீ எங்கே இருக்க, உன்னுடைய வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா வந்து குர்பான் கிட்ட கேட்குறாங்க. சரி வீடை பற்றி கேட்டுட்டல, வா என்னுடைய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய வீடை பார்த்த உடனே ஆலியா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி சின்ன வீடெல்லாம் கிடையாதுங்க, ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது அவங்க வீடு. அவ்வளோ பிரம்மாண்டமான வீட்லையா இருக்கிற, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க, உன்னுடைய ஸ்கின் எல்லாம் பயங்கர பளபளன்னு இருக்குது, நான் அப்போவே யோசித்தேன் நீ வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி, இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ லக்ஸூரியஸான ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் மதிப்புள்ள பொருள்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி இரு உனக்காக ஒரு ஃப்ரூட் சலாட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதை நான் உனக்கு எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சலாட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலியா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன இது இப்படிலாம் இருக்குன்னும் போது, இல்லை இதெல்லாம் அப்ராட்லேருந்து வர வைக்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டை நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லையே, இவ்வளோ அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமா, இதெல்லாம் சாப்பிட்டு தான் நீ இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுடைய வாய்ஸ் வந்து கேட்குது. குர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து கூப்பிடுறப்ப, பையா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது குர்பானுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பேர் வந்து முகமதுங்க. அவர் உள்ளே என்டர் ஆகிறாருங்க. என்டர் ஆன உடனே இவங்க ஆலியா வந்து அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே வாயிலே வச்சுட்டு அப்படியே நின்ட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
அந்த முகமது அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, சும்மா பிரின்ஸ் மாதிரி இருக்காருங்க. ஒரு இளவரசன் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு ஸ்மார்ட்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. இவதான் இவ்வளோ அழகாக இருக்காருன்னா இவருக்கு இவ்வளோ அழகான ஒரு அண்ணனா, அதாவது கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டவுடன் காதல் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த முகமது வந்து ஆலியா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, ரொம்ப பணிவாக பேசுகிறாரு, ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. ஒரு செய்கை, அவர் இந்த பக்கம் திரும்பினா ரசிக்கிறாங்க, நடந்து போனால் ரசிக்கிறாங்க, திரும்பி வந்தால் ரசிக்கிறாங்க, கையை தூக்குனா ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரசிகையாகவே மாறிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் காதல் வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம திடீர்னு நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி பணக்காரங்க, குர்பான் வேற தப்பாக நினச்சிப்பாலோ அப்படின்ற ஒரு ஃபீல் இவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்ததுங்க. சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டியூஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருந்தால் அம்மா அப்பா ரொம்ப பயந்துருவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நீ தனியாக போக வேணாம், எங்கள் அண்ணன் வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு முகமது கூடிய தான் இவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வரைக்கும் விடுறாரு. வீடு வரைக்கும் விட்டும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆலியாவுடைய கையை பிடிக்கிறாருங்க. கையை பிடிச்சிட்டு குதா ஹாஃபிஸ் அப்படின்றாரு. இந்த கையை பிடிச்ச உடனே இவங்களுடைய உடம்புக்குள்ள அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் ஓடுது. இவங்க வந்து கையை விடாதரா கையை பிடிச்சிக்கடா, என் கையை பிடிச்சிக்கிட்டே இருறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆலியாவுக்கு வருது. அப்படியே கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஆலியாவுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆலியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னா பட்டுன்னு இவங்க கையை எடுத்துகிட்டு ஆமாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது முகமது அந்த இடத்துல இல்லை. சரி எங்கேயோ போயிட்டார் போல இருக்கு, அம்மாவுடைய குரல் கேட்ட உடனே பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே வந்த உடனே இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக இந்த காதலிக்கிறவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும், தனியாக உட்காந்து சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதோ யோசிக்கிட்டு இருப்பாங்க, தனியாக வைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஆலியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணல. ஆனால் யார் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஃபாத்திமா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்தது, அது வந்து நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சரி என்ன நடந்தது அப்படின்னும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் குர்பானுடைய வீட்டுக்கு போனேன், அவங்க அண்ணன் முகமதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான முகமதை நினைக்கிறேன் அப்படின்றலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி பைத்தியக்காரியா நீ, ஃபஸ்ட்டு தடவை அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ தான் அப்படின்னு வந்து சொன்னேன், இன்றைக்கி அவங்க அண்ணனை பார்த்துட்டு அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உனக்கு பொறாமை, எனக்கு அவ்வளோ அழகான ஒரு பையன் வந்து எனக்கு கணவனாக வந்துடுவான்ற பொறாமை அப்படின்றதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இவ வேற ஒருத்தி. சரி நானும் அந்த முகமதை மீட் பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல் வந்து அடிக்குதுங்க. என்னடா இது காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தால் வெளியே யார் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா முகமது, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் குர்பான், 4 பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலியாவுடைய அம்மாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஆலியாவுடைய அம்மா தான் அப்படின்னா, கொஞ்சம் பேசணும் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கன்ட்டு சொல்லிட்டு உள்ளே சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. கரெக்டாக முகமதுடைய சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு மனசுலாம் அப்படியே படப்படம் நடிச்சுக்குது. ஆலியா குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே முகமது, அவங்க அப்பா அம்மா, குர்பான் 4 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோஃபாவில். இவங்க அப்படியே பார்த்து வெக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபாத்திமாவும் பக்கத்தில் வந்துடுறாங்க. பக்கத்தில் வந்து அவங்க முகமதை பார்க்குறாங்க. உண்மையிலேயே செம்மையாக இருக்காண்டி, நல்ல வேலை நான் ஃபஸ்ட்டு பார்க்கலடி, இவனை நான் பார்த்து தான் நானே லவ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது முகமதுடைய அப்பா அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட? ஆலியா அம்மா கிட்ட. இந்த மாதிரி என் பையன் வந்து உங்களுடைய பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக். ஆலியாவுடைய அம்மாவுக்கு, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, 12வது தாங்க படிக்குது பொண்ணு, 12வது படிக்கிற பொண்ணை எப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க இப்போ எங்களுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஒரு 5 வருஷம் ஆனாலும் சரி நாம் வந்து வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணியாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி முகமது வந்து சொல்கிறாருங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்களாம். என்னடா இது இவ்வளோ அழகாக, அவங்க இருக்கும்போதே ஒரு நறுமணம், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு, ஒரு வாசனை எல்லாம் வருது, அவ்வளோ அளவுக்கு ரிச்சாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓகேங்க என்னுடைய கணவர் இப்போ வீட்டில் இல்லை, கணவர்கிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம்
ஆலியா கிட்ட கூப்பிட்டு உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா பிடிச்சிருக்கான்னு கேட்குற, அந்த பையனுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. அறிவு கட்டவில்லை, உயிர் கொடுத்தனா எப்படி நீ வாழுவே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வராருங்க. ஆலியாவோட அப்பா வந்த உடனே என்ன வீட்டுக்குள்ளே இவ்வளோ அளவுக்கு சூப்பரான ஸ்மெல்லாம் வருது, பெர்ஃப்யூம் அடிச்சு விட்டிங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு மேட்ரு இருக்குது நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்டரை வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாரு, சரி ஆலியா வந்து அந்த பையனை எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுடைய என்டையர் குடும்பம் ஆலியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு சரியாக தெரியலையே, ஏதோ ஒன்று தவறாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த என்டையர் ஃபேமிலிக்கு வந்து அந்த விஷயம் தவறாகவே தெரியல, ஆனால் அவங்க அப்பாவுக்கு தவறாக தெரிஞ்சிருக்கு. சரி என்னன்றதை பார்ப்போம், யோசித்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆலியா பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறாங்க. அதாவது முகமது மேலே பைத்தியமாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பைத்தியமாகறாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, அதாவது அவங்க அப்பா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் ஃபாத்திமா கிட்ட ஒரு மாதிரி கோவப்பட்டு எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறாங்க. எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா முகமது தான் எனக்கு வேணும், முகமது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மிகப்பெரிய வருத்தம், லைட்டாக ஒரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு முகமது வந்து வந்தாப்புல, அதுக்கப்புறம் ஆலியா காணோம். சரி ஆலியா கிட்ட அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் இல்லை. இது இன்னமும் அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ஆலியா வந்து படுக்கிறாங்க. படுத்து தூங்கும் போதெல்லாம் கனவுல அவங்களுக்கு முகமது தான் வராப்புல, நீ என் கூட வந்துரு, நீ என் கூட வந்துரு, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி கனவு தான் இவங்களுக்கு வந்து வருதுங்க. ஸோ இனிஷியலாக இவங்க வந்து காதல் வயப்பட்டிருந்தாலும் ரெகுலராக இதே மாதிரி கனவு வரும்போது இவங்களுக்குமே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்றது வந்து தெரியுது. ஆனால் இவங்களுடைய கண்ட்ரோல் இவங்க கிட்ட இல்லை அப்படின்றதும் வந்து புரியுது. சரி எப்படிடா இதிலிருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம வந்து இதே மாதிரி ஒரு காதல் வயப்பட்டுட்டோம், நம்மளால அந்த காதலிருந்து வெளியவும் வர முடியல, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அப்பா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அவங்க வீடும் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ என்னதான் பண்ணுறது, இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு வந்த உடனே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆலியாவை கூட்டிகிட்டு அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு மௌலானா அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவர் வந்து பார்க்குறாரு. ஆலியாவை பார்த்த உடனே அவருடைய ரியாக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்குது. அவர் என்ன பார்க்குறாருன்னா, உங்கள் பொண்ணு நார்மலாக இருக்கிறத விட பயங்கர தேஜஸாக இருக்குது, ரொம்பவும் வெள்ளையாக இருக்குது, அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஸ்பார்க்லிங்காக இருக்குது, இது எதுவுமே நார்மலாக எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மத வழக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆலியாவுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அனீஸியாக வந்து நடந்துக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு கோவப்பட்டு நடந்துக்கிற மாதிரி, இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பணும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் ஆலியா அப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அவங்க மதத்தின் மேலே பற்று ஜாஸ்தி. ஸோ எப்பயுமே 5 வேளை தொழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட அந்த மௌலானா இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இப்போது அவளுடைய கண்ட்ரோல் இல்லை, உங்கள் பொண்ணு ஒரு ஜின்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றாரு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ஜின்னு உங்கள் பொண்ணு மேலே காதல் வயப்பட்டுருச்சுங்க, உங்கள் பொண்ணை காலி பண்ணிவிட்டு, அதாவது சாக அடிச்சுட்டு உங்கள் பொண்ணுடைய ஆன்மாவை அது கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அட் எனி காஸ்ட் ஆலியாவை தனியாக மட்டும் விட்டுடாதீங்க, உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அடுத்த 5 நாளைக்கு நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, ரெகுலராக ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க அடுத்த 5 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த 5 நாள் அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, இந்த 5 நாள் அவங்க இப்போ இருக்கிறத விட ரொம்பவும் அப்நார்மலாக இருப்பாங்க, பயங்கர
சீக்கிரம் கோவப்படுவாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே அவங்களுடைய ரூமில் இருக்கக்கூடாது. எல்லாமே சாஃப்டான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எனி டைம் அவங்க கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பொண்ணு உங்களுக்கு கிடையாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்கன்றாருங்க. அதுக்கு அடுத்த 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய கொடுமையான 5 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ அளவு கட்டுலியம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் ஏதாவது இருந்தாலும் ட்ரெஸ்ஸை வந்து ஃபேனில் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா செவுத்தில் போயிட்டு தலையை முட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நெகத்தை வச்சு ஃபுல்லாக அவங்களுடைய உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு முகமது வேணும் என்னை விடுங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலாக அந்த 5 நாள் முடிஞ்சு இவங்க எல்லா ப்ரேயர்ஸு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸ் அவங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து அவங்க வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ 4 மாதம் கழிச்சு தான் ஆலியாவாகவே இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு ஆலியாவுடைய ஹஸ்பண்ட் இக்பால் அவர் தான் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு நிகழ்வுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், காதல் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கும் காதல் வந்தால் ஒரு நியாயமான விஷயம். ஒரு ஜின்னே நம்மளை மேலே வந்து காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக இவ்வளோ முயற்சிகள் பண்ணுமா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமாக தான் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.